இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கொஷின் பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துக்கணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 170 ப்ளஸ் கொஷின் கரெக்டாக இருந்திருக்கணும். இதுவே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 170 ப்ளஸ் இருக்கணும். இதுவே அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் -5 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 168 ப்ளஸ் கரெக்டாக இருக்கணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 165 வந்து கரெக்டாக இருக்கணும். இதுவே பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 4 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் வந்து 163 ப்ளஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 160 இருக்கணும். அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருக்கவங்க வந்து 4 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 168 ப்ளஸ் இருக்கணும். 3 மார்க் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 165 ப்ளஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 3 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுவே நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் வந்து 166 ப்ளஸ் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 162 இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 3 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் 165 ப்ளஸ் இருக்கணும். ஃபீமேல் கம்யூனிட்டியாக இருந்தால் 160 ப்ளஸ் இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 3 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த கட் ஆஃப் மார்க்லேயே வந்து 2 மார்க் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது, 2 மார்க் வந்து குறையவும் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவில் நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கீங்க, இத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.